ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு தெரியுதா? மாதுளம் பழ தோல். நம்ம வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போகிற ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். நான் இதை 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அது அட்லீஸ்ட் கொஞ்சம் உடையிற அளவுக்கு அது காஞ்சிருக்கணும். இதை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஜலிச்சு நல்ல பவுடராக எடுத்துக்கலாம், சலிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சளிக்கு அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சிது, மாவு சலிக்கிறது. அதனால் நம்ம இதில் சலிச்சிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற சல்லடை இருந்தால் கூட நீங்கள் அதில் சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக மாவு மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபேஸில் போடும்போது நமக்கு எந்த உறுத்துற மாதிரிலாம் இருக்காது. இதை நீங்கள் ஒரு நல்ல காற்று போகாத ஏர்டைட் கண்டெய்னரில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம குப்பைமேனி அரைச்சி பவுடராக அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ஜூஸாக கிடைச்சாலும் ஓகே தான், பேஸ்ட் மாதிரி கிடைச்சாலும் ஓகே தான். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக முல்தானி மிட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே கிளிசரின் ஒரு சொட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்படியே ஊற்றாமல் இது மாதிரி தெளித்தோம்னா நமக்கு தேவையான அளவு வரும். ஊற்றிட்டோம்னா ஒருவேளை நிறைய போயிட்டோம்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது பிடிக்கும். கீழே வழிஞ்சும் போகாமல் அப்படியே மொத்தமாக இருக்காமல் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு அற்புதமான ஃபேஸ் பேக் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி அப்ளை பண்ணிட்டு தூங்கினா நம்ம ஃபேஸு ரொம்ப யங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.